வணக்கம். வரக்கூடிய ஜூன் 8ஆம் தேதி நடக்க இருக்கும் இந்தியா கூட்டணியோட கூட்டத்தில் கலந்துக்க மாட்டோம், நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு திமுக தலைமை அறிவிச்சிருக்கு. அதுக்கு அவங்க சொல்ற காரணம், சட்டமன்ற தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் இழைத்த துரோகத்தினால் மிகுந்த மனக்காயமுற்றிருக்கும் கழகத் தோழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் கூட்டத்தில் திமுக பங்கெடுக்காது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக விட்டுட்டு தாவேக்கோட போனதால திமுக தொண்டர்கள்லாம் மன காயமடைஞ்சிருக்காங்க. அவங்க உணவுகளுக்கு மதிப்பளிச்சு நாங்க காங்கிரஸ் கலந்து கொள்ற அந்த கூட்டத்தில் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு அறிவிக்கப்படுது. இதுல என்னன்னா, இது நாட்டு பிரச்சனையோ மக்கள் பிரச்சனையோ இல்லை, கட்சி பிரச்சனை. காங்கிரஸ் ஒரு அணியை விட்டு இன்னொரு அணிக்கு மாறி போயிருக்கு. அதனால துரோகம் அப்படிங்கிற வார்த்தையை திமுக பயன்படுத்துது. இப்ப என்ன கேட்கிறோம், 2009 காங்கிரஸ் அரசு மத்தியில் இருந்தப்ப அன்னைக்கு ராஜபக்சேவுக்கு பணம் கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, ஆதரவு கொடுத்து, அணிச்சேர்க்கையை உருவாக்கி எல்லாத்தையும் செஞ்சப்ப இதே போல திமுக காங்கிரஸ் துரோகம் பண்ணிருச்சு, தமிழ் மக்களுக்கு பாதகம் விளைவிக்குது, தமிழ் மக்கள் மனக்காயம் அடைஞ்சிருக்காங்க, அதனால காங்கிரஸை விட்டு நாங்க வெளியேறோம், காங்கிரஸ் கலந்து கொள்ற கூட்டத்துல நாங்க கலந்துக்க மாட்டோம், காங்கிரஸோட ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு 2009 காங்கிரஸை கைகழுவி விட்டு திமுக வெளியேறியிருந்தா இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றுப்படியே திமுக சுமந்திருக்க தேவையில்லை, கருணாநிதி துரோகியாக செத்திருக்க மாட்டார். ஆனா அன்னைக்கு மத்தியில் இருந்த காங்கிரஸோட அனுசரிச்சு போய் வரலாற்று துரோகத்தை திமுக செஞ்சது கருணாநிதி மன்னிக்கவே முடியாத துரோகியாக வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டார். அப்ப அதை விடவா அது பெரிய துரோகம்? இது வழக்கமா திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக செய்யக்கூடிய அணிமாற்றம் தான். அதுல சந்தர்ப்பவாதம். திமுகவே சந்தர்ப்பவாத கட்சி தான். அந்த கட்சிக்கே விபூதி அடிச்சிருக்கு காங்கிரஸ். இதுல சொல்லணும்னா இவங்க சொல்லுவாங்க, திமுகவும் காங்கிரஸ் ஏன் கூட்டணி அப்படின்னு கேட்டா, காங்கிரஸோட முரண் இருக்கு. அவங்க தொடக்கத்துல இந்தியை திணிச்சாங்க, அவங்க மாநில சுயாட்சியை மதிக்கல, அவங்க எதேச்சதிகார போக்கோடு நடந்துக்கிட்டாங்க. ஆனாலும் பாஜக வீழ்த்த நாங்க காங்கிரஸோடு நிக்கிறோம். அண்ணா கட்சி தொடங்கியதே காங்கிரஸ் வீழ்த்ததான். இருந்தாலும் இன்னைக்கு பாஜக வீழ்த்த நாங்க காங்கிரஸோட கரம் கோக்குறோம் அப்படிம்பாங்க. இன்னைக்கு இந்தியா கூட்டணியோட கூட்டத்துல கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு திமுக அறிவிச்சிருக்கு. இப்ப எங்க போச்சு உங்களோட பாஜக எதிர்ப்புணர்வு? எங்க போச்சு? இப்ப சேர்ந்து நிக்க வேண்டியதானே? தமிழ்நாட்டில் நீங்க ஒரே கூட்டணிக்குள்ள இல்ல, இந்தியா கூட்டணி பாஜக வீழ்த்த சேர்ந்து நிக்க வேண்டியதானே? ஏன் நிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நிக்க முடியாது, நிக்க மாட்டாங்க. அப்ப பாஜக எதிர்ப்பதுதான் பிரதானம், பாஜக எதிர்ப்பதுதான் முதன்மை அப்படின்னு நாடகம். அதுக்கு இன்னொரு சம்பவம் சொல்றேன். 2020 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் KS அழகிரி. அப்ப உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் இடங்களை பகிர்ந்து கொள்றதுல காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு உரசல், ஒரு முரண், ஒரு சின்ன சச்சரவு. அப்ப காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த அழகிரி திமுகவுக்கு எதிராக ஒரு அறிக்கையை கொடுத்துட்டார். இதனால அன்னைக்கு கடுப்பான திமுகவோட தலைமை என்ன பண்ணுச்சுன்னா, CAA குடியுரிமை சட்ட திருத்தம், அதுக்கு எதிராக டெல்லியில எதிர்கட்சிகளோட கூட்டம் நடக்குது. எப்படி? CAAவுக்கு எதிராக எதிர்கட்சியோட கூட்டம் சோனியா காந்தி தலைமையில டெல்லியில் நடக்குது. அந்த கூட்டத்துலங்க திமுக கலந்துக்கல. ஏன்னா இங்க உள்ளாட்சியில இடங்களை பகிர்ந்து கொள்வதில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த உரசல் போக்கு. அதனால CAAவுக்கு எதிரான எதிர்கட்சிகளோட கூட்டத்தை திமுக புறக்கணித்தது. உள்ளாட்சிக்கு அப்படி பண்ணாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன? திமுக தோத்து போச்சு, காங்கிரஸ் விட்டுட்டு அம்போன்னு போய் தாவேக்காவோட சேர்ந்துருச்சு. அப்ப தாராளமா காங்கிரஸ் மேல திமுகவுக்கு கோபம் இருக்கத்தான் செய்யும். இந்த கோபம் எல்லாம் மக்கள் நலன் சார்ந்ததா இல்ல, பொது நோக்கு சார்ந்ததா இல்ல, நாட்டு நலன் சார்ந்ததா இல்ல, முழுக்க முழுக்க கட்சி லாபத்துக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக. திமுகவுக்கு காங்கிரஸ் சளைச்சதும் இல்ல, காங்கிரஸுக்கு திமுக சளைச்சதும் இல்ல. இதுல திமுகவோட வரலாற்றை போய் தேடி பார்த்தோம்னா அவங்க தனிச்சு நல்லா செய்தியே இல்லை. ஆனா இன்னைக்கு நிலைமை என்னன்னா, தனிச்சிருக்க வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. 23 கட்சியோட இந்த சட்டமன்ற பொது தேர்தலை திமுக எதிர்கொண்டுச்சு. போதுங்கிற அளவுக்கு அவ்வளவு கட்சிகளை சேர்த்தாங்க. ஆனா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எல்லாரும் அம்போன்னு விட்டு போயிட்டாங்க. அது காங்கிரஸ் போச்சு, விசிக போயிடுச்சு, அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்,
சிபிஐ, சிபிஎம் எல்லாரும் போயிட்டாங்க. யார் இருக்கான்னு பார்த்தா தேமுதிக, மக்கள் நீதி மையம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, முக்குளத்தூர் புலிப்படை, எஸ்டிபிஐ, அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனதா கட்சி. இதுல பல கட்சிகள் வாய் இருந்தாதான் அது இங்க இருக்கா இல்ல அங்க போக விருப்பப்படுதான்னு தெரியும். இதுல ஐயா வைகோ ஏறக்குறைய போயிட்டாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். போயிட்டாரு. வரக்கூடிய 27ஆம் தேதி மதிமுகவோட பொதுக்குழு நடக்க போது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தாவேகாவோட போறது குறித்து மதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். அறிவிக்கிற பட்சத்தில் அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர்களை அவங்க பதவி விலக செய்வாங்க. அந்த தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வரும். இப்ப திமுகவோட வரலாற்றை சுருக்கமா பார்த்தோம்னா, திமுகங்கிறது 75 ஆண்டுகால பாரம்பரியம் கொண்டது, பின்புலம் கொண்டது. 1949 தொடங்கப்பட்ட இயக்கம். 1956 தொடங்கப்படுறப்ப திமுக தேர்தல் பாதைக்கு வரல. 49 தொடங்கப்படுறப்ப தேர்தல் பாதைக்கு வரல. குறிப்பா சொல்லணும்னா 1952 பொது தேர்தல் நடக்குது. அந்த பொது தேர்தலில் திமுக பங்கேற்கல, புறக்கணிக்கிறாங்க. அதே சமயம் திராவிட நாட்டை யார் யாரு ஆதரிக்கிறாங்களோ அந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவு சொல்லி அன்னைக்கு 52 திமுக திராவிட நாடு கொள்கை முழக்கத்தை ஆதரிக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு எங்களோட ஆதரவு அப்படின்னு 52 அறிவிச்சாங்க. 52 தேர்தல் காலத்துல போட்டி போடல. 56 திருச்சியில திமுகவோட 2வது மாநில மாநாடு, அதுல வாக்கெடுப்பு நடத்தப்படுது. நாம தேர்தல் பாதைக்கு போகலாமா போக வேண்டாமான்னு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதுல போகலாம்னு பெரும்பான்மை முதலாக 1957 அன்னைக்கு திமுக போட்டி போடுது. அதுல 15 இடங்கள் 1957 15 இடங்கள் திமுக வெல்லுது. அப்புறம் 62 50 இடங்கள் வெல்லுது. 67 ஆட்சியை பிடிக்குது. 67 திமுக ஆட்சியை பிடிக்கும்னு திமுகவே நம்பல. அண்ணா அன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளரே கிடையாது. முதலமைச்சர் வேட்பாளர் இல்லாம தான் 67 திமுக தேர்தல் காலத்துக்கு வருது. 67 அண்ணா தென் சென்னை மக்களவைக்கு போட்டி போட்டார். அன்னைக்கு அந்த முடிவுகள் பெரிய ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. இப்படி 67 ஆட்சியை பிடிச்சிச்சு. அதே போல அவங்க கூட்டணி வைக்காத, திமுக கூட்டணி வைக்காத கட்சியே இல்லைன்னு சொல்லலாம். அவங்க கொள்கை கோட்பாடு, கொள்கை முழக்கம் அப்படின்னு பேசினாலும் 1962ஆம் ஆண்டு அண்ணாவோட காலத்திலேயே சனசங்கத்தோட கூட்டணி வச்சுட்டாங்க. சனசங்கம் தான் பின்னால பாஜக மாறுது. 62லயே சனசங்கத்தோடு கூட்டணி வைக்கிறாங்க. 67 அப்புறம் 62லயும் கூட. அதுல ராஜாஜியோட குள்ளிகப்பட்டர்னு எந்த ராஜாஜியை விமர்சித்தாங்களோ அந்த ராஜாஜியோட சுதந்திரா கட்சியோட கூட்டணி 62 67 2 பொது தேர்தலையும் வச்சாங்க. அதே போல 77 ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்க. அந்த ஜனதா கட்சிக்குள்ளதான் அன்னைக்கு வாஜ்பாயும் அத்வானி இருந்தாங்க. ஜனதா கட்சியோட 77 கூட்டணி. காரணம் என்ன சொன்னாங்க? இந்திரா காந்தி அவசர நிலையை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜனதா கட்சியோட போனாங்க. 1980 அவசர நிலையை கொண்டு வந்த இந்திரா காந்தியோடு கூட்டணி. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லிட்டு எந்த இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு மிசாவை கொண்டு நாட்டு மக்களை துன்புறுத்தினாங்களோ அதே இந்திரா காந்தியோடு 5 ஆண்டு காலத்துக்குள்ள கூட்டணி. அப்புறம் 99 பாஜகவோடு கூட்டணி. அப்புறம் 2004 மறுபடியும் காங்கிரஸோடு, சோனியா காந்தி காலத்திலான காங்கிரஸோட கூட்டணி. 2013 ஈழத்தமிழ் மக்களுக்கு காங்கிரஸ் துரோகம் விளைவித்து விட்டது அவர் 2013 பேசிவிட்டு 2013 காங்கிரஸ் திமுக கழட்டி விடுது. 2013 2014 பார்லிமெண்ட் பொது தேர்தலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனிச்சுதான் போட்டி போடுது. ஏன்னா திமுக கழட்டி விட்டுச்சு. ஆனா 16 தேர்தலில் மறுபடியும் காங்கிரஸோடு திமுக சேர்ந்தது. இப்ப 10 வருஷம் கழிச்சு அதே காங்கிரஸ் இந்த இடத்தை விட அந்த இடத்துக்கு போனா நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் போல இருக்குன்னு காங்கிரஸ் அணிமாறி விட்டது. அணிமாறினவனே துரோகம். திமுக நாட்டு மக்களுக்கு என்ன துரோகம் பண்ணுச்சோ அதே போல ஒரு துரோகத்தை காங்கிரஸ் திமுக அப்படி இருக்கு. இந்த நாட்டு மக்களுக்கு திமுகவும் காங்கிரஸும் பண்ண துரோகத்தை விட இந்த கட்சி துரோகங்கள் பெருசா ஒன்றும் தெரியல. கூட்டணி மாதிரி இருக்காங்க, அணி மாதிரி இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா திமுக நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பாதகம் பண்ணிருக்கு, காங்கிரஸ் நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பாதகம் பண்ணிருக்கு. இப்ப இந்த நிலையில முக்கியமான செய்தியை பதிவு பண்ணணும். ஒரு 4-5 இடங்களுக்கு சட்டமன்ற இடங்களுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. அது இன்னும் கூட கூடலாம். இன்னும் சில இடங்கள் ராஜினாமா பண்ணலாம், கூடலாம். அது குறித்து ஐயா சுவீரபாண்டியன், மதிப்புக்குரிய ஐயா பேராசிரியர் சுவீரபாண்டியன் தன்னோட கருத்தை வெளிப்படுத்திருக்காங்க. இந்த இடைத்தேர்தலில் திமுகவும்
அதிமுகவும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தணும். திமுகவும் அதிமுகவும் அண்ணன் தம்பி தானே. எடப்பாடி பழனிசாமி என்ன தீண்டத்தகாதவரா? அப்ப திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி போட்டு, அதாவது இந்த தேர்தல் களத்துல ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்னு சுபவீர பாண்டியன் வந்து சொல்லியிருக்காப்புல. அதுக்கான தர்க்க நியாயங்களா வைக்கிறார். 64 கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுபட்டுச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு பிளவுபட்டுச்சு. ஆனா இன்னைக்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே கூட்டணிக்குள்ள இருக்காங்க. இந்திரா காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் பிரிஞ்சாங்க, பின்னால அவங்களும் சேர்ந்துட்டாங்க. அதே போல விபி சிங் ஆட்சியில அந்த ஆட்சிக்கு பாஜகவும் ஆதரவு கொடுத்தது, கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு கொடுத்தது. அப்புறம் 67 வந்து ராஜாஜியோட கூட்டணி வைக்கிறப்ப, திமுக கூட்டணி வைக்கிறப்ப அதே கூட்டணிக்குள்ள கம்யூனிஸ்ட் இருந்தாங்க. ராஜாஜி முதலாளித்துவவாதி, கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பாட்டாளி வர்க்கத்துக்காக போராடக்கூடியது, ரெண்டும் சேர்ந்து இருந்தாங்க. அவ்வளவு ஏங்க திமுகவிலிருந்து வெளியேறி பிரிஞ்சு மதிமுகவாக உருமாறி அதே மதிமுக திமுகவோடு சேர்றப்ப திமுகவிலிருந்து பிரிஞ்சு வெளியேறி உருவாக்கப்பட்ட அதிமுக திமுகவோடு சேர்த்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாப்புல. அதாவது திமுகவும் அதிமுகவும் சேருங்கிறதுக்கு 64 வரைக்கும் போயிட்டாரு. 64, 67 அப்படின்னு பல வரலாற்றை சொல்லி சேர்ந்து நிக்கலாம். சேர்ந்து வந்து இந்த தேர்தல் இடைத்தேர்தலை வந்து ஒரு பொது வேட்பாளர் நடத்தலாம். எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் தீண்ட தகாதவர் இல்லை, திமுகவும் அதிமுகவும் அண்ணன் தம்பி பங்காளிகள் தான் அப்படின்னு சொல்றாப்புல. இதுல வசதியாக ஒரு விஷயத்த வந்து ஐயா சுபவி மறந்துட்டாரு, இல்ல மறைச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமின்னா சாதாரண எடப்பாடி பழனிசாமி இல்ல, பாஜகவோடு இந்த நொடி வரை கூட்டணி வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி. அதிமுக சாதாரண அதிமுக இல்ல, மதவாத பாஜகவோடு, இந்துத்துவ பாஜகவோடு, சங் பரிவார் கும்பலோடு இந்த நொடி வரைக்கும் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுக. அந்த அதிமுகவும் திமுகவும் சேர்றப்ப உங்களோட மதவாத எதிர்ப்பு என்னாச்சு? உங்களோட பாசிச கோட்பாடு எதிர்ப்பு என்னாச்சு? உங்களோட மதசார்பு தன்மைக்கு எதிரான உணர்வு என்னாச்சு? மதசார்பற்ற கொள்கை முழக்கம் என்னாச்சு? எடப்பாடி பழனிசாமியே சீமான் வந்து சித்தப்பான்னு சொல்லிட்டாரு. எப்படி சித்தப்பான்னு சொல்லலாம் அப்படின்னு பொங்குன ஐயா சுபவீர பாண்டியன் இன்னைக்கு அதே எடப்பாடி பழனிசாமி தீண்ட தகாதவர் இல்ல, அவரோட கூட்டணிக்கு போகலாம்னு திமுகவுக்கு அறிவுரை வழங்குறாருன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரே ஒரு தேர்தல் தோல்வி, ஸ்டாலின் தோத்து போனார், திமுக ஆட்சியாரத்தை இழந்தது, எதிர்கட்சியாக மாறி போனது. போன உடனே யார் யாரோட கூட்டணி வச்சுட்டோம், அதிமுகவோட சேர்ந்துருன்னா என்ன தப்புங்கிற நிலைக்கு வந்து இந்த திமுக வருது. இந்த தேர்தலுக்கு முன்பு இதே திமுக என்ன சொல்லிச்சு? காலில் விழுந்தார் எடப்பாடி பழனிசாமி, காலில் விழுந்து பதவி வாங்கினாரு. அவர் எடப்பாடி இல்ல, தவளப்பாடி. அப்படி இப்படி சகட்டு மணிக்கு எடப்பாடி பழனிசாமியை திமுக விமர்சனம் பண்ணுச்சு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி காலில் விழாத குறையாக எடப்பாடி பழனிசாமியோடு இணைஞ்சிருந்தா என்ன தப்பு அப்படின்னு திமுகவுக்கு உள்ளேயும் வெளியையும் குரல்கள் ஒலிக்க தொடங்குதுன்னா இது சந்தர்ப்பவாதம் இல்லையா? அப்ப ஒரு தேர்தல் தோல்வி தாங்க முடியாம நீங்க கூட்டணிக்கு போகலாம், திமுகவோட அதிமுகவை சேர்ந்தலாங்க நிலைக்கு வர்றீங்க. நாம் தமிழர் கட்சி எத்தனை தேர்தல் தோல்விகள், இந்த தோல்விகளுக்கு பிறகும் நாம வந்து கூட்டணிக்கு போயிடலாம், வெற்றி முக்கியம் அப்படின்னு நினைக்காம மாற்றுங்கிற முழக்கத்துல கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம, தடம்பரல் விழாம, கொஞ்சம் கூட பசகாம, இலக்கு நோக்கிய பயணத்துல சீராக மெல்ல மெல்ல நடந்து பயணிக்குதுன்னா இந்த தோல்விகளுக்காக கொள்கை கோட்பாட்டு முழக்கங்கள்ல சமரசம் இல்லாம அண்ணன் சீமான் நிக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம அதிமுக போகலாம், இங்க போகலாம், அங்க போகலாம், அங்க போனா இத்தனை சீட்டு கொடுப்பாங்க, நோட்டு கொடுப்பாங்க, ஊடக வெளிச்சம் கிடைக்கும், கட்சி வந்து குறைந்தபட்சமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெறும், பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறும் அப்படின்னு நினைக்காம நமது இலக்கு, நமது பாதை, நமது பயணம் தனித்துவமானது. நமது முன்னோர்கள் செஞ்ச பிழைய அந்த வரலாற்று தவிர ஒருபோதும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு எத்தனை தோல்வி வந்தாலும் அந்த தோல்விகளுக்காக பாதையில பயணத்துல சமரசம் பண்ணாம அண்ணன் நிற்கிறாங்கன்னா அது எவ்வளவு மகத்துவமானது. அந்த அண்ணனை சுபவீர பாண்டியன் போன்ற ஆட்கள் கேலி கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பாருங்க. இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகும் அண்ணன் சீமான் எவ்வளவு வலிமையாக கம்பீரத்தோடு பேசுறாங்கிறதையும் பாருங்க. இதுக்கு பிறகே முடிவெடுத்துக்குங்க, யார் மக்களுக்கானவங்க, யாரு கொள்கை கோட்பாட்டுல சமரசம் இல்லாம
நிக்கிற ஆட்கள்னு.